கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. நாம் பார்த்து கொண்டிருக்கிற 1 சாமுவேல் புத்தகத்தின் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேலர்களின் எதிரிகளாகிய பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக ஒரு தந்திரம் பிறக்கிறது. அது என்னவென்றால், போர்க்களத்தில் வெற்றிக்கு வழிவகுப்பது பட்டயமும் ஈட்டிகளுமே. ஆகவே ஆயுத கலைஞர்கள் இஸ்ரவேலில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலர்களில் ஆயுத கலைஞர்கள், அதாவது கொல்லன் இல்லாமையால் இஸ்ரவேலர்களிடம் அரங்கம் இருந்ததே தவிர ஆயுத கலைஞர்கள் இல்லாமையால் அரங்கம் வெறித்து காணப்பட்டது. யுத்தம் வந்தபோது சவுலிடமும் அவன் மகன் யோனாத்தானிடம் மட்டுமே பட்டயமும் ஈட்டியும் இருந்தது. அவனோடு இருந்தவர்களில் ஒருவரிடமும் பட்டயமும் எந்த ஆயுதமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலிருந்து. ஒரு நாள் சவுலின் மகனாகிய யோனத்தான் மற்றும் அவனுடைய உதவியாளனாக ஒரு வாலிபன் இருந்தான். யோனத்தானின் யோசனையில் இருவருமாக சேர்ந்து பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்றான். இந்த தகவலை சவுலுக்கு யோனத்தான் சொல்லவில்லை. சவுல் கிபியா பட்டணத்தின் எல்லை முடிகிற இடம், அந்த இடத்திற்கு பெயர் மிக்ரோன். அங்கே ஒரு பெரிய மாதுளை மரம் இருந்தது. அதன் கீழாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனோடு கூட ஏறக்குறைய ஒரு 600 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். யோனத்தானும் அவனுடைய உதவியாளனுமாகிய வாலிபன் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளில் 2 பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தது. ஒரு பக்கம் இருக்கும் பாறைக்கு போசேஸ் என்றும் மற்றொன்றுக்கு சேனா என்றும் பெயர் இருந்தது. ஒன்று மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று கிபியாவிற்கு எதிராகவும் இருந்தது. அவர்கள் பெலிஸ்தர் தானிய தண்டைக்கு வருகிற பொழுது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அங்கே ஜனங்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவான ஜனங்களாக இருந்தாலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அதற்கு அவனுடைய உதவியாளன், உங்கள் மனதிற்கு சரி என்று தோன்றுகிறபடி செய்யும், அப்படியே போவோம், உம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனாத்தன், இதோ நாம் அவர்களிடத்தில் போகிறோம், அவர் நம்மை பார்த்து நாங்கள் உங்களிடம் வருவரை நீங்கள் அங்கேயே நில்லுங்கள் என்று சொன்னால் நாம் இருக்கும் இடத்திலேயே நிற்போம். ஒருவேளை நம்மை பார்த்து முன்னேறி ஏறி எங்களிடம் வாருங்கள் என்று சொல்வார்களானால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார், இதுதான் நமக்கு அடையாளம் என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தானியம் இருக்கிற மனுஷர் இவர்களை பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனாத்தன் மற்றும் அவனோடு இருந்த போர் ஆயுதங்களை பராமரிக்கிறவனும் ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது யோனத்தான் முதலாவது முன்னோக்கி செல்கிறான். அவனுக்கு பின்பாக ஆயுததாரி யோனத்தானை பின்பற்றி ஏறி போகிறான். யோனத்தான் தானியத்தண்டை இருக்கிற மனுஷரை நோக்கி முன்னோக்கி போகிற பொழுது எதிராளிகள் யோனாத்தானுக்கு ஒன்றும் செய்யக்கூடாமல் போனது. யோனாத்தானுக்கு முன்பாக ஜனங்கள் மடிந்து விழுந்தார்கள். என்றால் கர்த்தர் நம்மிடம் ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசித்தபடியினாலே அவர்களால் இவர்களை ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று. யோனாத்தானுக்கும் அவனின் உதவியாளனுக்கும் முன்பாக ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். எதிராளிகளின் வீரமும் சண்டையும் பலிக்காததால் இவர்கள் இருவரிடத்தில் பெலிஸ்தரில் 20 பேர் அளவில் செத்து மடிந்தார்கள். அப்பொழுது தானியம் இருந்த பாளையத்திலும் அதை சுற்றியுள்ள சமவெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இடத்தில் இருந்தவர்களும் அந்த தானியத்தை கொள்ளையிட போன ஜனத்தாரும் திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரம்.
அந்த நிலப்பரப்பை சுற்றியுள்ள ஜனங்கள் பெரும் திகில் அடைந்தவர்களாய் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் இதை பார்த்து, இதோ அங்கே ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்ததை கண்டார். சவுல் அவனோடு இருந்த ஜனத்தொகையை திரும்ப கணக்கெடுக்கிறார். அப்பொழுது 2 பேர் அங்கே அவர்களுடைய கணக்கில் வராதவர்களாய் இருந்தார்கள். அதில் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியுமாகிய இருவரும் அவர்களிடம் இல்லை என்பதை கண்டார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியின் மகன் பெனேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவர் ஏபோத்தை தரித்தவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை பார்த்து, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரரிடம் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலவரம் அதிகமாக இருந்தது. பிறகு சவுல் ஆசாரியனை பார்த்து, கர்த்தருடைய பெட்டி இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்கள் கூட்டமாக கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா சத்தமும் கூக்குரலும் மரண சத்தமும் சங்காரமுமாக இருந்தது. இதற்கு முன் பிரிந்து ஆங்காங்கே பதிவிருந்த இஸ்ரவேல் ஜனத்தார் மீண்டும் சவுலுடனும் யோனாத்தானுடன் அனைவரும் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்தில் அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் தொடர்ந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். சவுல் என் சத்துருக்களை என் கையிலே பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டிருந்தான். சொல்லியிருந்தபடியால் ஜனங்களும் ஒருவரும் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். போருக்கு சென்ற இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் ஒரு காட்டு வழியாக வந்தார்கள். அங்கே வரும் வழியிலே ஒரு தேன்கூடை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வழியாய் வந்த இஸ்ரவேலர்கள் ஒருவரும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் சவுலின் நிமித்தம் பயம் உள்ளவர்களாக அதை தவிர்த்து நடந்தார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலே இருந்த கோலை கொண்டு நீட்டி தேனை அதன் நுனியினாலே குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பன் எங்களுக்கு, அதாவது ஜனங்களுக்கு உறுதியாக ஆணை போட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் பசி மயக்கத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றான். அதற்கு யோனாத்தன், என் தகப்பன் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததில் என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள் என்றான். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாவது ருசி பார்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாய் இருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாஸிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் பசிமயக்கத்தால், அதாவது மழை நீர் காணாத நிலம் போல விடாய்த்திருந்தார்கள். பசிமயக்கத்தால் அவர்கள் பலனடைந்து சோர்ந்து போயிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.